ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க ஸ்ட்ரிங் சர்ச் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் பொசிஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம், மேட்சிங் வேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங் வந்து உள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், சர்ச், மேட்ச், மேட்ச் ஆல், இன்க்ளூட்ஸ், ஸ்டார்ட் வித், எண்ட் வித். ஸோ இப்போ இந்த எல்லா மெத்தட்ஸும் நம்ம கோடில் யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிசல்ட் வேரியபிளில் வந்துட்டு நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் பிரிண்ட் பண்ணி நம்ம ரிசல்ட்டை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த வேரியபிள் நேம் எழுதிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங்கோட பொசிஷனை கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ளே டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்பேஸ் வரைக்கும் 6, 7லேருந்து அந்த டாக்ஸுங்கிற வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்ட்ரிங்கு. ஸோ 7, 8, 9. ஸோ இந்த டாக்ஸுங்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு 7th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அது என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை சர்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதான் வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். இங்கே பாருங்கள் 7 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த இடத்துலையும் நிறைய டாக்ஸ் இருக்குல்ல, இங்கேயும் டாக்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு வருதோ அந்த ஸ்ட்ரிங் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ இடத்துல ஒரு பேராமீட்டர்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ கமா யூஸ் பண்ணி 10ன்னு கொடுக்குறேன். ஸோ 10th இண்டெக்ஸ்க்கு அப்புறம் வர டாக்ஸோட பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷனை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நமக்கு இதோட 10ஓட வந்துட்டு எனக்கு இந்த டாக்ஸ் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு டாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் 11 வந்துட்டு இந்த டாட்டு, 12 வந்துட்டு ஒரு ஸ்பேஸு. ஸோ 13th எலமெண்ட்டாக வந்துட்டு இந்த டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு டாக்ஸுங்கிற வேர்டு வந்துட்டு 13th பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த 10th பொசிஷனுக்கு அப்புறம் வர இந்த டாக்ஸுங்கிற வேர்டு வந்துட்டு சர்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இந்த இண்டெக்ஸ் ஆஃபில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 13th பொசிஷனில் அந்த டாக்ஸுங்கிற பொசிஷன் 10th அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்துட்டு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி சொல்கிறது வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற பொசிஷன் வந்துட்டு லாஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணிட்டு வரதுல இண்டெக்ஸ் ஆஃப், இது வந்துட்டு கடைசியிலேருந்து சர்ச் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ பாருங்கள் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 29ன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியிலேருந்து சர்ச் பண்ணிட்டு வரும்போது இந்த டாக்ஸோட பொசிஷன் வந்துட்டு 29th பொசிஷனில் இருக்குது. ஸோ அது நமக்கு சர்ச் பண்ணி இது கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ச் மெத்தட். இதுவும் வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப் மாதிரி தான், பட் இதில் நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து செட் பண்ண முடியாது. ஸோ இதில் நான் சர்ச் கொடுக்குறேன், டாக்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அதே மாதிரி 7th பொசிஷன் கொடுக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஆஃபில் வந்து நம்ம கமா யூஸ் பண்ணி ஒரு பேராமீட்டர் செட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற டாக்ஸ் வேல்யூ கெட் பண்ணுவோம்ல, பட் இதில் பண்ண முடியாது. ஸோ எது ஃபஸ்ட்டு சர்ச்சோ அது மட்டும்தான் கொடுக்கும். இந்த மாதிரி கமா யூஸ் பண்ணி பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த சர்ச் மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு இந்த சர்ச்சுக்கும் இந்த இண்டெக்ஸ் ஆஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எது ஃபஸ்ட்டு சர்ச்சோ அதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கறது வந்துட்டு இந்த சர்ச் மெத்தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் டாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த டாக்ஸுங்கிற வேர்டு வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் மேட்சாக இருக்கோ அது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தான் மேட்சுங்கிற. ஸோ டாக்ஸுங்கிற வேர்டு வந்துட்டு இந்த இடத்துல இருக்க மேட்ச். ஸோ இங்கேயும் டாக்ஸ் இருக்குது, இங்கேயும் டாக்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 3 டாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டாக்ஸையுமே வந்துட்டு எனக்கு மேட்ச் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம குளோபல் சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் கமா, அதுக்கு பதிலாக ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் சர்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குளோபல் சர்ச்னா இந்த சென்டென்ஸ்குள்ளே எத்தனை டாக்ஸ் இருக்கோ அது எல்லா டாக்ஸையுமே சர்ச் பண்ணி எனக்கு கெட் பண்ணி கொடுத்துரும். அதான் வந்துட்டு குளோபல் சர்ச். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு 3 டாக்ஸ் இருக்குது, 3 டாக்ஸையுமே வந்து எனக்கு கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு குளோபல் சர்ச். சப்போஸ் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல டாக்ஸுங்கிற வேர்டு வந்துட்டு நான் கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதே டாக்ஸ் தான், அதை கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ 2 டாக்ஸ் தான் வந்துட்டு எனக்கு கெட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அது கேஸ் சென்சிட்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த கேஸ் சென்சிட்டிவ் இல்லாமல் எத்தனை டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த குளோபல் சர்ச் பக்கத்துலேயே வந்துட்டு ஐ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஐ அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அந்த டாக்ஸுங்கிற வேர்ட் வந்துட்டு எந்தெந்த இடத்துல இருக்கோ எல்லா வேர்ட்ஸுமே எனக்கு கொடு அப்படிங்கிறதுக்காக குளோபல் சர்ச்சு. அதுக்கப்புறம் ஐ அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். இது கேப்ஸில் இருந்தாலும் சரி, ஸ்மாலில் இருந்தாலும் சரி, எந்த சென்டென்ஸ் கேஸில் இருந்தாலும் எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஐ சிம்பிள்.
கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க அந்த கேப்ஸ்ல இருந்த டாக்ஸையும் குடுத்துருச்சு. அந்த ஸ்மால் டாக்ஸையும் வந்து குடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு மேட்ச். ஸோ இந்த குளோபல் சர்ச் குடுக்காம ஜஸ்ட் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள மட்டும் குடுத்தோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச மட்டும் நமக்கு கெட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு மேட்ச். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் ஆல். மேட்ச் ஆல் குடுத்தோம் அப்டின்னா, எந்தெந்த இடத்துலலாம் டாக்ஸ் இருக்கோ, அது எல்லா டாக்ஸையுமே வந்து மேட்ச் பண்ணி குடுத்துரும். ஓகே. ஸோ இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க மேட்ச் ஆல் குடுத்ததும் எல்லா டாக்ஸையுமே வந்துட்டு எனக்கு சர்ச் பண்ணி குடுத்துருச்சு. ஆனா அந்த கேப்ஸ்ல இருக்கிறத எனக்கு சர்ச் பண்ணி குடுக்கல. இதுக்கும் நம்ம குளோபல் சர்ச் வந்து ஆட் பண்ணோம் அப்டின்னா, அந்த எல்லா டாக்ஸையுமே வந்துட்டு எனக்கு ஒரே இதுல மேட்ச் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு மேட்ச் அண்ட் மேட்ச் ஆல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட்ஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த டாக்ஸ்ங்கிற வேர்ட் வந்துட்டு இந்த சென்டென்ஸ்குள்ள இருக்கா இல்லையா? ஜஸ்ட் பூலியன் டேட்டா டைப்ல நமக்கு ரிசல்ட் தரும். ட்ரூவா, ஃபால்ஸா அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் தரும். ஸோ இந்த டாக்ஸ்ங்கிற வேர்ட் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. ஸோ இப்ப நான் சேவ் பண்றேன். எஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சப்போஸ் வந்து நான் டாக் அப்படின்னு மட்டும் குடுத்துருக்கேன். எஸ் குடுக்கல. ஸோ இதுலயும் வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன டிஓஜி அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இல்லாத வேர்ட் நான் ஓஜின்னு குடுத்தா கூட எனக்கு ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா இந்த ஓஜி அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இல்லாத வேர்ட் கம்பைனே ஆகாத லெட்டர்ஸ், வேர்ட்ஸ கம்பைன் பண்ணா மட்டும் தான் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கெட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இன்க்ளூட்ஸ். ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசல்ட்ட மட்டும் குடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் வித். இப்ப நான் வந்துட்டு டாக்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு குடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்டார்ட் வித்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ அது நமக்கு இது எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஐ அப்படிங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லவ், அதுக்கப்புறம் தான் டாக்ஸ். ஸோ 3 வேர்டா தான் அந்த டாக்ஸ்ங்கிற வேர்ட் வந்து இருக்கு. ஸோ இது என்ன மெத்தட்னா ஸ்டார்ட் வித். ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு டாக்ஸ்ங்கிற வேர்ட் இருந்தா மட்டும் தான் இது ட்ரூன்னு குடுக்கும். இல்லைன்னா இது ஃபால்ஸ்ன்னு தான் கெட் பண்ணி குடுக்கும். ஸோ இப்ப இந்த வேர்ட வந்துட்டு நான் ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணிட்டு, இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சென்டென்ஸே வந்துட்டு நம்ம குடுத்துருக்கிற வேர்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா மட்டும் தான் வந்துட்டு அது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் குடுக்கும். ஓகேவா? இல்லைன்னா அது ஃபால்ஸ் அப்படின்னு தான் குடுக்கும். ஓகேவா? இதான் வந்துட்டு ஸ்டார்ட் வித். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எண்ட்ஸ் வித். எண்ட்ஸ் வித்ங்கிறது இந்த லெட்டர் முடியும்போது எனக்கு ஜாய் அப்படிங்கிற வேர்டு ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கு. ஸோ டாக்ன்னு முடியல. ஸோ நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிசல்ட் வரும். சப்போஸ் இது முடியும்போது நமக்கு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது அப்படின்னா, நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கெட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இத வந்துட்டு எண்ட்ஸ் வித். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னா, நம்ம குடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பொசிஷன கெட் பண்ணி குடுக்குறது இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணி நமக்கு அந்த பொசிஷன கெட் பண்ணி குடுத்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சர்ச் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃப் மாரியே தான். பட் இதுல பாராமீட்டர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச். நம்ம குடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி குடுக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் குடுக்கும். நமக்கு குளோபல் மேட்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எல்லா மேட்ச்சுமே குடுக்கும். ஸோ மேட்ச் ஆல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் எந்தெந்த இடத்துல அந்த டாக்ஸ்ங்கிற வேர்ட் இருக்கோ எல்லாத்தையுமே கெட் பண்ணி மேட்ச் ஆல் குடுத்துரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ளூட்ஸ். இந்த வேர்ட் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசல்ட்ட குடுக்கும். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த 2 லெட்டர்ஸ் கம்பைன் பண்ணியிருந்தாலும் நமக்கு அந்த இன்க்ளூட்ஸ் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ட்ரூ, ஃபால்ஸ் குடுத்துரும். ஓகே. ஸ்டார்ட் வித் அப்படின்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம குடுத்துருக்கிற வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் வித் யூஸ் பண்ணுவோம். ஸோ எண்ட்ஸ் வித் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ முடிக்கும்போது நமக்கு இந்த குடுத்துருக்கிற வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூன்னு குடுக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்ட்ரிங் சர்ச் மெத்தட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அரே பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.